வெல்கம் ஆல்ஃபா. திரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துக்கிறேன். வேதவசனத்துக்கு கடந்து செல்லும் முன்னாக ஜெபித்து கடந்து செல்வோம். பரமபிதாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே, ஓப்பன் our ears, eyes, hearts and minds of understanding. புரிந்து கொள்ள ஞானத்தை கொடுங்க. நாங்கள் படிக்கும்போது, வேதத்தை வாசிக்கும் போது எங்களுக்கு நாங்கள் அதை அறிந்து கொள்ளட்டும். ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. யாக்கோபு எதுன அதிகாரத்தை வாசித்து கொண்டு வருகிறோம். இதில் நாவை பற்றி நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். நாக்கு எவ்வளவு பெரிய தீமையை விளைவிக்கிறது நமக்கு என்று பார்த்து வருகிறோம். இந்த இடத்துல பார்க்குறோம். நம்ம 3ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தில் வாசிப்போம். அப்படியே நாவானதும் சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளோ பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. முதல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் பேசும்போது சின்னது தான் ஆரம்பிக்கும். அது பெருசாகி வளர்ந்து பெரிய சண்டையாக மாறிடும். அது மாதிரி தான் காட்டில், நீங்கள் காட்டு பகுதிகளில் போயிருந்தீங்கன்னா, அந்த எவனாவது ஒருத்தன் சின்ன அங்கே போட்டிருப்பாங்க, போர்டே மாட்டிருப்பாங்க, சிகரெட் பிடிக்காதீங்க, நெருப்பு பெட்டி எடுத்துகிட்டு வராதிங்க, இது மாதிரிலாம் போர்டு போட்டிருப்பாங்க. நீங்கள் நம்ம முதுமலை ஃபாரஸ்ட் இல்லாட்டி எங்கெங்கே உடன் ரேஞ்சஸில் போயிருந்தீங்கன்னா இது மாதிரி ஒரு இது போட்டிருக்கோம். ஏனென்றால் அந்த சின்ன நெருப்பு கொஞ்சமாக தான் இருக்கும். அப்புறம் அந்த காஞ்சி போன இலைகள்லாம் ஒன்றா சேர்ந்து பற்றி பெருசாகி அது வந்து வளர்ந்து காட்டையை கொளுத்திடும். அதில் மிருக ஜீவன்கள்லாம் செத்து போயிடும். சரி, இதெல்லாம் ஒரு சின்ன ஆள் பண்ணுறது தான். எவனாவது ஒருத்தன் தம் அடிச்சுட்டு தூக்கி போட்டு போயிருப்பான். அவனால் வரவன விளைவுகள் இப்போ இதை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் நம்ம பேசுகிற வார்த்தைகள்னால என்ன விளைவுகள் வருவது என்று கண்டுபிடிக்க முடியாது. நம்ம சொன்னாலும் புரியாது. ஆனால் பேசிக்கிட்டே தான் இருப்போம். அதான் இங்கே போட்டிருக்கு. நாவும் அப்படி இருக்கேன். நாவானது சிறிய அவயமானதும் பெருமையானவைகளை பேசும். என்ன பேசும்? எனக்கு இவ்வளோ இது இருக்குது, எனக்கு அவ்வளோ இருக்குது, என்னால் தான் உலகமே நிற்குது, இது மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்போம். இல்லை, உலகம் கர்த்தரால் நிற்கிறது, எல்லாமே அவரால் நீக்கப்படுகிறது. ஸோ அதை புரிஞ்சுக்கணும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளோ பெரிய காட்டை கொளுத்துகிறது. இதுதான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். ஸோ இந்த நாக்கில் ஒரு காரியம் இருக்குது. நல்லதையும் பேசுவோம், கெட்டதையும் பேசுவோம். கோயிலுக்கு போனால் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். கோயிலை விட்டு வெளியே அந்த கோயிலில் இருக்கும்போதே, சர்ச்சில் இருக்கும்போதே என்ன பண்ணுவோன்னு கேட்டால் அடுத்தவனை பற்றி பேசுவோம். அடுத்தவனை பற்றி குறை சொல்லிட்டு இருப்போம். அவனை திட்டி பேசுவோம், இல்லாட்டி அவனுக்கு விரோதமாக பேசுவோம், அவனுக்கு பாதிக்கிற வகையில் பேசுவோம், அவனை தரக்குறைவாக பேசுவோம். ஸோ இதெல்லாம் தான் இந்த நாக்கு செய்யும். ஸோ தன்னுடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி, நல்லா புரிஞ்சுக்கோங்க, முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி, அதாவது நீங்க பேசுற பேச்சானது உங்கள் சரீரம் முழுவதையும் கரைப்படுத்தி உங்கள் ஆயுள் சக்கரத்தையும் கொளுத்தி விடுகிறது. லைஃப் சைக்கிளையும் கெடுத்துரும். அது முழு சரீரத்தையும். இப்போ நான் நேற்றே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். நான் சும்மா இருக்காம ஏதாவது ஒரு இதை படிச்சுட்டு இது நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். அப்புறம் இன்னொன்று எவனாவது ஒருத்தன் எழுதி வைப்பான், யூடியூப்ல வீடியோஸ்ல இல்லாட்டி ஏதோ ஒன்று எடுப்பான். இங்கே இன்ஃப்ளேஷன் வந்துருச்சு, உங்களுக்கு இது ஆயிடுச்சு அது ஆயிடுச்சுன்னு சொல்லி எழுதுவான். அதை நம்பிட்டு அதுலேருந்து சீரியஸாக எடுத்துட்டு நம்ம அவன் சொல்கிறதே கேட்போம். சில பேர் இந்த நிறைய பேர் இந்த இன்வெஸ்டிங் இதிலெல்லாம் பார்ப்பேன். நானும் பார்ப்பேன்.
என்னென்ன விதவிதமா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அதில் சொல்லுவான், இந்த ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணு, இந்த ஷேரில் உன் பணத்தை அவன் ஆட்டையை போட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் நீ முழிச்சிட்டு இருப்ப, நீ அதை நம்பிட்டு இருப்ப. ஸோ இதெல்லாம் தான் பேசிட்டு இருக்கோம். அவன் நம்மளை இன்னொருத்தனை கெடுத்து விட்டுட்டு அவன் போயிட்டு இருப்பான். நான் யாருன்னு பேர்லாம் சொல்ல மாட்டேன், நான் பேர் சொல்றதுக்கு இல்லை, ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருப்பானுங்க. ஸோ நம்ம படிக்கிறது நமக்கு நன்மை பயக்குமா இருக்கிற காரியத்துல நம்ம படிக்கணும். ஸோ ஆயில் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறது. அதான் ஆயில் சக்கரத்தினா நம்ம லைஃப் சைக்கிளே கெடுத்து நாசமாக்கிடும். நரகாக்கினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த நாக்கு எவ்வளோ பெரிய டேமேஜ் பண்ணுது. சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர் வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுவாபம் மனுஷ சுவாபத்தால் அடக்கப்படும். எல்லா சுவாபமும் மனுஷ சுவாபத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. இது உண்மை. ஏனென்றால் அது பேசிக்கிட்டே இருக்கும். நன்மையானவைகளை பேசும்னு சொன்னா நன்மையானவைகளை பேசாது, அது பல தீமையானவைகளை பேசும். தீமையானவர்களை பேசி தீமையானவர்களை அறுத்து, அது மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது. எதை விதைக்கிறான்னா இதுதான், இந்த நாக்கின் மூலம் எதை விதைக்கிறானோ அதை தான் அறுப்பான். இப்ப ஒருத்தன் பப்பாளியை போட்டுட்டு ரோஸ் செடியை அடுக்க மாட்டான். இல்லாட்டி ஏதாவது ஒரு அரிசியை போட்டுட்டு வேற ஒரு காரியத்தை அறுவடை செய்ய மாட்டான். ஆகவே நல்லா யோசனை பண்ணுங்க, நம்ம எப்படி பேசுறோம். இதெல்லாமே லெசன் என்னன்னா, நம்ம எப்படி பேசுறோம். பேசும்போது நம்ம ஜாக்கிரதையா பேசணும். நமக்கு பயனுள்ளவைகளா, நமக்கு எல்லா விதத்துல அது பயனுள்ளதா இருக்கிறதோ அதை பத்தி பேசணும். சோ மனுஷ சுவாபத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காததும் பொல்லாததும் சாவுக்கு ஏதுவான விஷயம் நடந்ததுமா இருக்கிறது. இப்ப அது விஷம்னு போட்டிருக்குது. அப்ப நம்ம ஒரு எது மனுஷன் எது விதைக்கிறானோ அதே அறுப்பான். அப்படின்னா உங்க வாயிலிருந்து என்ன சொல்லு போதோ அது நீ விதைக்கிற, உன் வாழ்க்கையில விதைக்கிற. இது வேற எங்கேயும் விதைக்கல, மற்றவனை திட்டுறன்னு நினைச்சுக்கிட்டு நீ உன் வாழ்க்கையில விதைக்கிற. ஸோ உன் வாழ்க்கையில விதைக்கிறது தான் நீ அறுக்க போற. ஸோ இந்த இடத்துல நல்லா போட்டிருக்கோம், சாவுக்கு எதுவான விஷயம் நிறைந்த விதமா இருக்குது. அது என்ன பண்ணுது, ரிசல்ட் ஒரு சாவுக்கு எதுவான இதா இருக்குது. வியாதியை கொண்டு வந்து விட்டுடும், கொடிய வியாதிகளை கொண்டு வந்து விட்டுடும். ஏதாவது ஒன்று இதுல வரும். எப்படி நம்ம யோசனை பண்ணுவோம், எப்படி நாக்குனால நம்ம பேசுறது எப்படி நம்மளுக்கு இது வருது, அது சாவுக்கு வருது. இல்ல இந்த நாக்குனால நம்ம தவறா பேசிக்கிட்டே இருப்போம், தோல்விகரமான வார்த்தைகளை பேசுகிறோம், எல்லா ஃபெயிலியர்ஸும் பேசிட்டு இருப்போம். பேசிட்டு இருக்க நான் இப்ப ஒருத்தன் யோசனை பண்றான், இந்த எக்ஸாம்க்கு எழுத போற, ஏன்னா சரியா படிச்சிருக்க மாட்டான். படிக்காதனால நான் தோத்து போயிடுவேன், நான் ஃபெயில் ஆயிடுவேன் சொல்லிட்டு இப்படி இந்த எண்ணத்திலே போகும்போது அந்த ரிசல்ட் என்ன வரும்னா, உள்ளுக்குள்ள பயந்த மாதிரியே அவனுக்கு அந்த கொஸ்டின் பேப்பரும் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஆனா கம்ப்ளீட்டா அதனால ஃபெயிலியரா வரும். இது ஆக்சுவலா இது எங்கிருந்து வருதுன்னு கேட்டா, உள்ளுக்குள்ள இருக்கிற பயத்தை உன் நாக்கு மூலமாக நீ வெளிப்படுத்தும் போது அது உனக்கு பொல்லாப்பை கொண்டு வந்து விட்டுடுது. இதுதான் போட்டிருக்குது, சாவுக்கு ஏதுவான விஷயம் நிறைந்தது. பாய்சன், ஒரு பாம்பு கொட்டிடுச்சுன்னா அந்த ஆக்சுவலா பவுல போஸ்லன் பத்தி படிக்கும்போது மெலிதா தீவுல இறங்கும்போது ஒரு விரியன் பாம்பு அவனை அனலுரைத்து அவனை பிடித்து கொண்டது. அவனுக்கு அதை பத்தி கவலையே இல்லை. அவன் ஏனென்றால் அவன் விசுவாசித்தான். எதை விசுவாசித்தான்? தேவனுடைய வசனத்தை விசுவாசித்தான், தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தான். தேவனுடைய வார்த்தை என்ன சொன்னது? பவுலே, நீ ராயனுக்கு முன்னால் நிக்க வேணும், இந்த வார்த்தை தான்.
அதனால அவனுக்கு நல்ல விசுவாசம் இருந்தது. என்ன விசுவாசம்னா, நான் எப்படி ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இந்த பாம்பு கடிச்சா நான் சாக மாட்டேன்.